வணக்கம் வணக்கம். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பை ஊற வச்சு அதை குருணையாக அரைச்சி எடுத்து சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து, சோம்புத்தூள் சேர்த்து, கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சி அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. வானலை ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் படபடன்னு தெறிக்க விட்டு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டு அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சேர்த்து விட்டு ஒரு தக்காளி சைஸு புளி கரைசலை கரைச்சி விட்டு அதில் உப்பையும் சேர்த்து நல்லா ரசலன்னு 2-3 கொதி விட்டு வேக வச்ச உருண்டைகளையும் சேர்த்து கைப்பிடி தேங்காவையும் வழுவழுன்னு அரைச்சி அதையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண மல்லி இலையிலையும் சேர்த்து சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.